गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर है गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरवे நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தட்சிணாயன புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் திங்கட்கிழமை, இது தமிழுக்கு. ஐப்பசி 17ஆம் தேதி திங்கட்கிழமை, இது தமிழுக்கு. ஆங்கிலம் 3/11/2025ஆம் ஆண்டு. திருக்கடித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம். திதி பின் இரவு, அதாவது 11 மணி 49 நிமிடம் வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் பிற்பகல் 1 மணி 2 நிமிடம் வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாமயோகம் மாலை 6 மணி 34 நிமிடம் வரை அர்ச்சனம், அதன் பின்பு வஜ்ரம். கரணம் இரவு 11 மணி 49 நிமிடம் வரை தைத்துல கரணம், அதன் பின்பு கரசை கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இன்றைக்கி இருக்குது. அதே போல் இன்றைக்கி நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் 10:30 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. அதே மாதிரி மாலை, அதாவது இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் என்று பிற்பகல் 1 மணி 2 நிமிடம் வரை. மகம் பின்பு பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமை, அதுவும் இல்லாமல் முகூர்த்த நாள், பிரதோஷம். இன்றைய நாள் பார்த்திங்கன்னா பிரதோஷம், அதுவும் சோமவார பிரதோஷம். இதற்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதான் சொல்லுவாங்க இல்லையா, பிரதோஷத்துக்கே செல்ல முடியாதவர்கள் இந்த சோமவார பிரதோஷம் சனி பிரதோஷம் இந்த இரண்டும் கலந்து கொண்டால் 5 வருட பலன் கிடைக்கும். அதுவும் இன்றைக்கி திங்கட்கிழமை. சிவனை வழிபடுவது மிகவும் நல்லது. பிரதோஷ வழிபாடு செய்வது நல்லது. இன்றைக்கி அதுவும் சுப முகூர்த்த நாள். இன்றைக்கி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கி என்ன செய்யலாம். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் 5 ஏலக்காய், 5 கிராம்பு, அது கூட ஒரு சின்ன பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வச்சு கொண்டு போங்க. சிறப்பாக இருக்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். துலா லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும். விருஷிகத்தில் அங்காரக பகவான் புத பகவான். கும்பத்தில் ராகு பகவானும் மாந்தி பகவானும். மீனத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும். கடகத்தில் குரு பகவான். சிம்மத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். நம்ம பிரதோஷத்தை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இல்லை, ஏன்னா நிறைய நம்ம சொல்லிட்டோம். இன்றைக்கி சிவ வழிபாடு செய்யுங்க. சோமவார பிரதோஷம். ஒரு விஷயம் என்னன்னா, எங்கு சென்றாலும் எந்த சிவன் கோயிலுக்கு சென்றாலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களால் எத்தனை தீபம், 2 தீபத்துக்கு மேலே எத்தனை தீபம் வேணாலும் நீங்கள் போடுங்க. அந்த தீப வெளிச்சம் உங்கள் குடும்பத்திற்கு வெளிச்சத்தை காட்டும். அதுதான் அங்கே இருக்கிறது. சரி, இன்றைக்கி பிரதோஷம் இல்லையா, இந்த சொத்து, நிறைய பேர் இந்த சொத்து பிரச்சனை, அதே மாதிரி நல பிரச்சனை, பூர்வீக சொத்துல பிரச்சனை, இப்படியெல்லாம் இருப்பவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், சொத்து வாங்கிறதுக்கும் சில பேருக்கு பிரச்சனை இருக்கும். அது அப்புறமா பார்க்கலாம். முதல்ல சொத்து விற்கிறதுக்கான, ஏன்னா சில பேர் அதை விற்றுட்டு வேறு வீடு வாங்கலாம். பூர்வீக சொத்தில் போய் இருக்க முடியுமா, ஒரு கிராமத்து உள்ளே இருக்கோம், அதில் போய் இருக்க முடியாது, நம்ம வேறு இடத்துல வீடு வாங்கலாம் அப்படின்னு விற்க போகும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா, செங்கல் தீபம் ஏற்றணும். செங்கல் எடுத்து ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க, அதில் குழியாக நோண்டிடுங்க, அப்படியே சுரண்டி குழியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் எந்த இடம் விற்கணுமோ, வீடாக இருந்தாலும் இடமா இருந்தாலும், அதில் வேப்பெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு ஈசான்ய மூலையில் அதை 9 தீபம் ஏற்றணும். 9 தீபம் ஏற்றி அந்த செங்கல்லை உடச்சிடணும். அதுவும் எப்போ செய்யணும்னா, செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் செஞ்சால் மிகவும் நல்லது.
சரிங்களா? இன்றைக்கி திங்கக்கிழமையாச்சே, நமக்கு எந்த பரிகாரமும் சொல்லலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இது எதற்காக? ஏன்னா இன்றைக்கி பிரதோஷம். நம்ம பிரதோஷ வழிபாடே உங்களுக்கு பரிகாரம் தான். அதுக்கு தான் தீபம் ஏற்ற சொல்லியிருக்கேன். சரிங்களா? தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. பிரதோஷ நாள் அப்படின்றதுனால, சோமவார பிரதோஷம் அப்படின்றதுனால இன்றைக்கி அதை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சொத்து விற்காதவங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். உறவுகளோட கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் அப்படின்றது வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் என்ன அப்படின்னா, நண்பர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், அதை நண்பர்களும் சொல்லலாம். 7ஆம் இடமும் நண்பர்கள். ஸ்நேக விரோதம்ன்றது வேறு, நண்பர்களிடம் விரோதம்ன்றது வேறு. அதே போல் 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்திருக்காரு. அதனால் மனைவியின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம். வியாபாரத்தில் ஒரு புதுவிதமான ஒரு அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் உழைப்புகள்லாம் அதிகரிக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமான வேலையை கூட இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி உழைப்பிற்கு உண்டான பலனும் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. தேவையற்ற விவாதங்களை இன்றைக்கி தவிர்த்துருங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு வரவும் இருக்குது, செலவும் இருக்குது, கீர்த்தி நிறைந்த நாளாகவும் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்கள்லாம் கைகூடும். லாபங்கள் இன்றைக்கி ஈட்டலாம். விருப்பங்கள்லாம் நிறைவேறும். அதே சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தேவையற்ற உடல் உபாதைகள் கொடுக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி இருக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வருகின்ற ஒரு தருணம். கமிஷன் ஏஜென்ட் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி லாபங்கள் ஏற்படும். ஏன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் காரிய வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. குருச்சந்திர யோகத்தையும் இன்றைக்கி கொடுக்குது. மதிப்பு மரியாதை இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி இன்றைக்கி நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி விருப்பங்கள்லாம் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளெல்லாம் இன்றைக்கி விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி, தொழிலில் ஒரு மேன்மை, பொருள் வரவு, அதே மாதிரி உறவுகள் வழியில் ஆதாயம் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம். பிள்ளைகளால் அனுகூலம், சொத்து சேர்க்கை ஏற்படும். வராத பணம் வருகின்ற ஒரு தன்மை. அதே போல்
குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, எதிர்பார்த்த ஒரு சில உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் சிரமங்கள் அத்தனையும் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர் சாதகம் நிறைந்த ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது மட்டும் கவனத்தை செலுத்துங்க. ஜாமீன் விஷயத்தை தவிர்த்துருங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வியாபாரத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இப்பொழுது இருக்குது. ஒரு சில காரியத்தில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். அதுவும் இன்றைக்கு சிவ வழிபாடு இன்னும் உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. அதனால் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சில பிரச்சனைகளெல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கும். உயர் அதிகாரிகளின் அறிமுகம்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. கவனமாக இருங்க. வண்டியில் போகும்போது கவனத்தை செலுத்துங்க. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குது. அதே மாதிரி குரு 9ஆம் இடத்தையும் பார்க்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் கவனத்தை செலுத்துவது மிக மிக நன்மையை தரும். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துக. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்கள் பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. மற்றபடி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரும். குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட வேலை செய்பவர்கள் நண்பர்களிடத்தில் கொஞ்சம் நிதானத்தை காட்டினால் நன்மையாக இருக்கும். தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் தவிர்த்தால், இரவு கண் விழிப்பதையும் தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான சஞ்சலங்கள் நிறைந்து இருக்கும். அதனால் இன்றைக்கி எல்லா விதத்திலும் கவனத்தை செலுத்துங்க. இன்றைக்கி விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு, இன்றைக்கி பிரதோஷம் அப்படின்றதுனால சிவ வழிபாடும் இன்றைய தினம் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 8ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு செயல்பாடுகளில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இன்றைக்கி செயல்படுவது நன்மையை தரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் திருப்பங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல வருவாய் அதிகரிக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, மனதில் நினைத்தது அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த நிறைய பிரச்சனைகள், ஏன்னா சில பேரெல்லாம் அதை சொல்கிறேன்னா டைவர்ஸ் வரைக்கும் போய் கூட சில பேருக்கு மாற்றங்கள் கிடைக்கிது. அதே மாதிரி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து செல்லுங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ உங்கள் ராசிக்குள்ளார இருந்த சூரியனும் சரி சுக்கிரனும் சரி எல்லாமே உங்கள் ராசியை விட்டு விலகி வந்தாச்சு. ஒரே ஒரு விஷயம், 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கங்க. கண் விழிப்பதை தவிர்த்துருங்க, ஏன்னா தூக்கம் இருக்காது. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தூக்கம் இருக்காது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது கொஞ்சம் கவனத்தை வைங்க.
விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி ஏற்படும். ஆனால் அதில் கவனத்தை வைக்கணும். உத்தியோகத்தில் ஒரு திருப்தியான ஒரு சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள், மிக சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி பிரதோஷம், சிவ வழிபாட்டையும் செய்துட்டு போங்க, இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு, அவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு நன்மையை செய்யும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு சூழல்லாம் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே போல் குருனுடைய அமைப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இடப்பெயர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்திற்கான ஒரு இடப்பெயர்ச்சி கிடைக்கும். பிரயாணங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி வேலையே இல்லாதவர்களுக்கு வெளியூரில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. பயன்படுத்திக்கணும். வெளியூரில் வேலை கிடைச்சிருக்கு, என்னால் போக முடியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா துளாராசிக்காரன் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. அதனால் கிடைக்கும்போது அதை நம்ம பயன்படுத்தி கொள்வது நன்மையை தரும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. சமூகத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே போல் சில பேருக்கு உத்தியோகத்தில் ஒரு முன்னுரிமை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. இன்றைய தினம் வரவுகளில் இருந்து வந்த இழுபறிகளெல்லாம் மறைந்து இன்னைக்கு நல்ல தன வரவு கிடைக்கின்ற ஒரு நாள். நட்புகள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலையெல்லாம் மாறுகின்ற ஒரு தருணம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் இழுபறிகள் எல்லாம் மறைகின்ற ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சுணக்கம் ஏற்படும். அதே மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதனால் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. சகோதரர்கள் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருவாய் வருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். அரசு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை வைங்க. வழக்கு வியாஜங்கள் இருந்தால் நிதானத்தை கடைபிடிங்க. நுட்பமான விஷயத்தை கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நேரம் தவறி சாப்பிடாதீங்க, ஆரோக்கியம் கெட்டு போகும். முயற்சிக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கி அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை, அதாவது அது எப்படி சொல்கிறதுனா ஒரு சந்தனம் நிறைந்த ஒரு சந்தனம்னா ரொம்ப சந்தனம் இல்லை, அது ஒரு கோல்டு மாதிரி வரும், அது மினுமின்னு இருக்கும். அந்த கலரை இன்றைக்கி உபயோகப்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரம் ஆஃப் ஒயிட்டுன்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கலரை இன்றைக்கி உபயோகப்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள்லாம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு இருங்க.
இப்போ 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அந்த இடத்துல சனி பகவானும் இருக்கார். சனி சந்திரன் இணைவு இருந்தாலே இது ஒரு பிடிவாதத்தை உண்டு பண்ணும். அந்த பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டால் நன்றாக இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகளும் இன்றைக்கி ஏற்படும். சகோதரர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்தில் மாற்றமான ஒரு சூழல்லாம் அமைகின்ற ஒரு தருணம் இருக்குது. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்கள் ராசி அதிபதி, அதனால் கொஞ்சம் நீங்கள் வண்டி வாகனத்தில் சொல்லும் போதும் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட வாயு சம்பந்தப்பட்ட பொருட்களை அதீதமாக சாப்பிடாதீங்க. இது எப்படி அப்படின்னா ரத்தத்தில் போயிட்டு ஒரு அடைப்பை கொடுத்துரும். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா குருனா வாயு பொருட்கள், கேஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரும். அதனால் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் கவனமாக இருங்க. உங்கள் மீதான நம்பிக்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனை பெற்று முடிவெடுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க. அதே சமயத்தில் வரவுகள் இருந்தாலும் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு அதிர்ஷ்டன் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூராடம் நட்சத்திரக்கார உதவிகரம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் திரவியல் லாபம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு உறவுகள், அதே மாதிரி நண்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பிள்ளைகளால் ஆதாயம் கிடைக்கும். இழுபறியாக இருந்த சில வேலைகள் கூட முடிகின்ற ஒரு தன்மை இருக்குது. சகோதர வழியில் நன்மைகள் நடக்கும். தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாகும். வியாபாரத்தில் நல்ல வரவுகள் வரக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இன்றைக்கி முடிவே கிடைக்கல அப்படின்னு நினைத்திருந்த ஒரு சில காரியத்தினால ஒரு முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். அதே போல் இன்றைக்கி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை, பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தன விரயம் ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குரு பார்க்குது இருந்தாலும் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிள்ளைகளால் ஒரு மன கஷ்டம் இன்றைக்கி ஏற்படும். இழுபறியான வேலைகளை இன்றைக்கி முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்திற்கான சில வியூகங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதே போல் இன்றைய தினம் சிறு தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு. அந்த பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளால் அதாவது சில பேர் பிள்ளைகளை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. பிள்ளைகளும் ஒரு தந்தையை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. இன்றைக்கி அதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சாதகமான முடிவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. சில பிள்ளைகள் வண்டி வாங்கணும், காரு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் இன்றைய நாள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் அதாவது ராமர் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம், அதை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் நிறைய லாபங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்வாங்க. வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, நகை நட்டு வாங்குவாங்க, பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அதே மாதிரி பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம், பழைய நினைவுகள் மூலம் ஒரு சந்தோஷம் கிடைக்கின்ற ஒரு தருணம். அதே மாதிரி தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. எந்த ஒரு செயலையும் பிடிவாதத்தோடு செய்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்திலும் நல்ல ஒரு லாபத்தை இன்றைக்கி ஈட்டலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, வர வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து சென்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுங்கள். சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். பேச்சில் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தை காட்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகும். ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்குது. அதே போல் அங்காரக பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் 9ஆம் இடத்துல இருக்கார். அந்த 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய பூர்வீக சொத்துலேருந்து வரக்கூடிய சில, அதாவது இடமோ பணமோ எதுவாக இருந்தாலும் அது அனுகூலமாக அமைகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. மற்றபடி இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிசய தெற்கு திசை, அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு இன்றைக்கி நடந்து கொண்டால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.